ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை யானைக்கவுனி அடுத்த கல்யாணபுரம் அருகே உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் நிரம்பி வீணாக சாலையில் செல்வது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், பொதுமக்கள் நீண்ட நாட்களாக குடிநீர் வெளியேறுவதா தற்பொழுது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்து இருக்காங்களா? எவ்வளவு நாளா இந்த போராட்டமானது அவங்க மேற்கொண்டிருக்காங்க? விவரங்களை சொல்லுங்க. இவர் சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 யானைக்கவுனி இருக்க கூட நம்ம இந்த திட்டப்பகுதியில் இருக்கோம். கல்யாணபுரம் இந்த திட்டப்பகுதி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வரை இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் குடியிருக்காங்க. இவங்களுக்காக குடிநீர் தேவைக்காக தான் இந்த கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சிருக்காங்க. இது மெட்ரோ வாட்டர்லேருந்து அந்த தண்ணி வரும். இதை இங்கேருந்து இதை ஃபுல் பண்ணி இதில் இருந்தால் மேலே சம்பில் அவங்க மேலே பம்ப் பண்ணி மேலே எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது முழுவதுமாகவே இங்கே வணிஞ்சு போயிட்டு இருக்குது. இங்கே தொடர்கதை ஆகிட்டே வருது. இந்த தண்ணி அவ்வளோதான் வெளியே முழுவதுமாக சாலையில் மெயின் ரோடு வரைக்கும் போகுது. வேதன் அதாவது குறிப்பாக யானைக்கவுனி அந்த வால்டாக்ஸ் ரோடு வரைக்குமே போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த மே மாதம் பார்த்தாவே உங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஏற்கனவே தொடர்ந்து ஒரு கிடைப்பது மிக அரிதாக இருக்குது. அதுவும் வடசென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியே அவங்களுக்கு எப்போவுமே குடிநீர் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு முறையும் வரும். இந்த சூழலில் மெட்ரோ வாட்டர் கண்ணெதிராக இவ்வளோ தண்ணி வேணும்னா போகிறது பொதுமக்கள் மிகுந்த வேதனையுடனே தான் தெரிவிச்சுட்டு வராங்க. இங்கே என்ன பிரச்சனை, இது எதனால் இந்த காலதாமதம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அதிகாரிகிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். மெட்ரோ வாட்டர் அதிகாரி சொன்னோன்னா உடனே மெட்ரோ வாட்டர் அதிகாரி உடனே ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் கூட இவங்ககிட்ட இது எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னு இங்கே இருக்கவங்ககிட்டே கேட்கலாம். ஆமாம், இப்போ இந்த தண்ணி பிரச்சனை எவ்வளோ நாள் அந்த தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது? ஒரு 5 நாள் இருக்குமா? இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு போயிடுதுங்க. எவ்வளோ நேரம் போகுது தண்ணி எல்லாம் வெளியே? 1 ஹவர் வெளியே போகுது தண்ணி. சரி, இப்போ உங்களுக்கு தண்ணி மேலே இல்லைன்னு சிரமப்படுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நைட்டானா வரமாட்டேங்க. நைட்டானா தண்ணி நிற்குது. சொல்லுங்க பாட்டி. இப்போ நீங்களாம் இப்போ தண்ணி இவ்வளோ தண்ணி வேலை போகும்போது தண்ணி மேலே போகும் தீந்துடும். அப்போ எப்படி நீங்கள் இதை எப்படி சமாளிக்கிறீங்க? நீங்கள் தீர்ந்துடுச்சுனாக்கா தண்ணி வரப்போ கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறோம்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நைட்ல நின்றுடுது தண்ணி, திரும்பி காலையில் எப்போதும் போல வருது. கண்ணெதிரே இவ்வளோ போகுதில்ல, கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டான்ட்டீங்க? நாங்கள் கேட்டதுக்கு தான் இப்போ தண்ணி 9 மணிக்கு நின்றோம், அப்போ தண்ணி இது நின்றோன்னு சொல்கிறாங்க. இந்த போகிற தண்ணியில் எவ்வளோ தண்ணி வெளியே போகுது? ஆமாம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இது வரைக்கும் தண்ணி அது ரொம்ப வரைக்கும் நாங்கள் திறந்து விட்றோம். அது ரொம்ப மேல் கொண்டு வரப்போ அந்த தண்ணி நிற்கிற நேரத்துக்கு கொஞ்சம் லீக் ஆகி வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி தெரியலையே. போலீஸ்ல போவோம் தண்ணி, அது கேட்டா அவங்க நின்றுட்டாங்க. இன்னைக்கு உக்காந்து சொன்ன கேட்டேன், தண்ணி நிறைய போதுன்னா நின்று அதுட்டாங்க. அதோட உக்காந்துக்கணும். இவரானே நீங்களும் அந்த காட்சியை பார்க்கலீங்க. இந்த தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது முழுவதுமாகவே அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கே குடிக்கிறதுக்கே தண்ணியெலாம் மக்கள் சிரமப்பட்டு இருக்கும்போது வீணாக சாலை முழுவதுமே போயிட்டு இருக்குது. பார்க்கும்போது இது ரொம்ப நம்ம இது குறித்து ஏரியா இன்ஜினியர் அவங்ககிட்ட மெட்ரோ வாட்டர் சொல்லியிருக்கோம். மெட்ரோ வாட்டர் பணியாளர் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இது எந்த மாதிரி இங்கே ஏன்னா இது என்ன பண்ணலாம்னா தற்காலிகமாக அங்கே தடுத்து நிறுத்தலாம். இந்த பைப் உள்ளே வரும்போது இங்கே வாங்க. இப்போ நீங்கள் இந்த பயில் இருக்கீங்களே, இப்போ இந்த இடத்துல ஒரு வால்வு இருந்ததில்ல, அன்றைக்கி நாங்கள் இது ஆரம்பிக்கும் போது பார்த்த வால்வு அங்கே கண்ட்ரோல் பண்ணலாம்ல. ஏன் என்ன பிரச்சனை? அங்கே வண்டிங்க ரோட்டில் பஸ்ஸில் போகுது காரணம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பள்ளம் விழுந்துச்சு. நான் சரி பண்ண சொல்லிட்டேன். மறுபடியும் அதை பூசி சரி பண்ண 2 வாட்டி பண்ணிட்டாங்க. மீண்டும் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா விபத்தாக போகுது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மண் போட்டு கொட்டி மூட்டாங்க எல்லாத்தையும். இப்போ மூடுறதுனால தண்ணி ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அங்கே ஆஃப் பண்ண முடியல. இப்போ இல்லைன்னா இங்கே ஓவர்ஃபுல் ஆனால் அங்கே ஆஃப் பண்ணலாம். அதை மெட்ரோ வாட்டர் தான் மூட்டாங்க மண்ணு போட்டு. பஸ் மெட்ரோ வாட்டர் மூடினாங்களா இல்லை இங்கிருந்த மக்கள்? மெட்ரோ வாட்டர் தான் மூடினாங்க. 10 மூட்டை போட்டு கொட்டி விட்டாங்க. 10-20 மூட்டை போட்டு. இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்பேன். இல்லை கேளு. ஆமாம், இதான் உண்மை. சரி, 2 வாட்டி சரி பண்ணாங்க. இங்கே இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது.
இதை வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் மெட்ரோ வாட்டர் அலுவலகம் இருக்குது. ஏன் மெட்ரோ வாட்டர் அலுவலகத்துக்கு நீங்களாம் போகல? நாங்கள் சொல்லிட்டோம் அவங்ககிட்ட இது சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எவ்வளவு நாளா சரி பண்ண- தற்காலிகமாக பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. மண்ணு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியா அதிகமாக ஏறலன்னா இந்த பில்டிங் கட்டும்போது வந்து ஜிஐ பைப் போட்டாங்க, இரும்பு பைப் போட்டாங்க. இரும்பு பைப் துருப்பிடினால தண்ணி வந்து தரையில் லீக் ஆகிட்டு இருக்குது ரோட்டில். அது வந்து இன்னைக்கு சரி பண்ண போகிறாங்க. உடச்சி சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக வேகமாக மேலே ஏறும். அது பண்ணுறதே இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வயசானவங்க அந்த பாட்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் சிரமப்படுறாங்க. சொல்லுங்க, நீங்கள் என்ன சிரமம் இங்கே இருக்குது? இப்போ தண்ணி இவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குல்ல, நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? நாங்கள் கேட்டுக்கிட்டாங்க, எங்களுக்கு தண்ணி அங்கே வசதியாக வருது சார், ஒரு நாள் வரமாட்டேன். அப்புறம் எப்படி வர ரோட்லேயே தண்ணி போச்சுன்னா? அங்கே அடிச்சிட்டாங்களாமே. நாங்கள் தண்ணி பூரா ரோட்டில் போயிடுது, அப்புறம் எப்படி வீட்டுக்கு தண்ணி வரும்? நீங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லையா? கேட்டுக்கு தான் இருக்கிறோம், கேட்காத இருக்கிறோம். பழுப்பு போனாக்கா பஸ்ஸு போனாக்கா இடிச்சு போகுது. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆயிரங்கள்லாம் பஸ்ஸு போகுது, லாரி போகுது, ரிக்ஷா போகுது, பைக்கு போகுது. இல்லை, தள்ளி மேலே போட்டுக்கலாம்ல? அது நீங்கள் தான் சரி பண்ணாங்க, அவங்க தான் கட்டணம் சரி நம்ம சரி பண்ணிடலாம். இவரானி இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த பைப் லைன் அங்கே இருக்குது. அது ரோட்டில் இருக்க கொஞ்சம் மாற்றி போடணுன்ட்ருக்காங்க. அப்போ நம்ம மெட்ரோ வாட்டர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம உடனே அதிகாரி காலில் வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம். மெட்ரோவில் இருக்கிற பணியாளர் வந்திருக்காங்க. உடனடியாக சரி செய்யன்னு சொல்லியிருக்காங்க. சரி செஞ்சால் இங்கேருந்து தண்ணி மேலே ஏற்றுனாங்கன்னா இந்த தண்ணி வந்து வீணாகிற சிரமம் வந்து கொஞ்சம் தடுக்க முடியும். நம்மளும் ஏன்னா கண்ணு முன்னாடி இவ்வளோ தண்ணி வீணாகிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா இப்போ வயசானவங்களே வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அன்பழகன், அதே போல இப்போ அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு இந்த தண்ணீர் கசிவு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? குறிப்பா வந்து நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளா இருக்கட்டும், தினமும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? இது வரைக்கும் அதிகாரிகள் நேர்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து பார்த்துருக்காங்களா? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. இல்லை, நம்ம அதை தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து இங்கே இருக்கிற மெட்ரோ வாட்டர் பணியாளர் வந்திருக்காங்க. இப்போ இந்த தண்ணி வெளியே போகணும்னு சொன்னோம்ல, இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி அப்படியே மெயின் ரோடு, குறிப்பாக வந்து சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய அந்த வால்டாக்ஸ் சாலைங்கிறது வந்து மிக முக்கியமான சாலை. அந்த சாலையில் வந்து அந்த போலீஸ் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு. இப்போ நீங்களும் அதை பார்க்கலாம், இந்த தண்ணி வடிஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம சொன்னோன்னு ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இது வந்து இந்த தண்ணி போகும்பொழுது இந்த டூ வீலரில் போகிறவங்க சரி, குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளி செல்பவர்கள் அந்த வழியாக போகும்பொழுது அந்த தண்ணி அடித்து அவங்க மேலே வந்து சீருடைகள் இடையிருந்துடும். ஆனால் என்ன ஸ்கூல் திறக்காதனால தெரியல. இன்னும் 4 நாள் கழித்து பார்த்தா ஸ்கூல் திறக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படும். இது முழுவதுமாகவே அந்த தண்ணி வந்து இங்கேருந்து வெளியே போய் அப்படியே அந்த வழியாக போகுது. இது வந்து அந்த வால்டாக்ஸ் சாலை என்பது சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய மிக முக்கியமான பாதை. இந்த பாதையில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்து இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி அனைத்துமே அங்கே இருக்குது. இவங்க சொன்னாங்க இங்கே வந்து ஒரு இடத்துல இந்த பைப் லைன் போட்டு தான் சொன்னாங்க. அதை வந்து தள்ளி போட்டால் மட்டும்தான் இந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காகவே தரப்படுவாங்க. நீங்களே பார்க்கலாம். இப்போ தான் வந்து மெட்ரோ வாட்டர் பணியாளர்கள் சீருடை அணிந்து இருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. அன்பழகன், நீங்க சொன்னது மாதிரியே இப்போ வந்து குடிநீருக்காக நிறைய இடத்துல வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பார்த்தா தண்ணீர் வந்து வீணாகிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைம்ல பொதுமக்கள் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? அதிகாரிகள் இப்போ அங்கே நேரில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க பொதுமக்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்காங்களா? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. இல்லை, பணியாளர் தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட இப்போ இங்கே உங்களுக்கு நிரந்தர தீர்வுன்னு இப்போ மெட்ரோ வாட்டர் தண்ணி தடுக்கிறதுக்கு வேறு என்னென்ன மாதிரி பண்ணணும்? இங்கே தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்வு சரி பண்ணணும். இல்லை அங்கே ஒரு வால்வாது போடணும். அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, தேங்குதில்ல, அங்கே ஒரு வால்வு போட்டாலும் அங்கே தின கண்ணி அங்கே வால்வு அங்கே கிடையாது. இங்கே தான் சரி பண்ணணும், வேறு வழி இல்லை. இப்போ இவங்க சொன்ன வர்றாங்களா அடிக்கடி? எங்கே யாரும் வருதில்லை சார், யாரும் வருது போகிற பார்க்கறதில்ல, யாரையும் கேட்க முடியாது. சரியா இப்போ இவங்க வரதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சொன்ன உடனே வந்துட்டாங்க. அந்த பணியாளர்களும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து இங்கே இருக்க அந்த பைப் லைனை வந்து மாற்ற போகிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க அந்த மெட்ரோ பணியாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை இதுக்கு எடுக்க போகிறாங்க? அதையும் இப்போ ஐயா பேசிட்டு உள்ளே கொண்டு வந்து பண்ணுற மாதிரி வெளியே போய் ஆஃப் பண்ண முடியாது வண்டி இப்போ ரோட்டில். அதில் உள்ளே வந்து இந்த வால்வை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் இந்த சிரமமே இருக்காமல் இருக்கும். தம்பி இங்கே வாங்க. முதல்ல நன்றி. நீங்கள் சொன்னோடனே உங்கள் அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ண நீங்கள் சொன்னீங்க, வந்துட்டீங்க. முதல்ல இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? இதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து பம்பிங் ஏறுறதுக்கு இப்போ மோட்டர் வந்து ஸ்லோவாக ஏறுது சார். இப்போ இதனால் என்ன ஆகுது, சம்பு வந்து ஃபுல்லாகிடுது.
இப்போ பம்பிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பைப் லைன்லாம் ஓட்டையாகுது, அதனால் பம்பிங் வீட்டுக்கு சரியாக எந்த வீட்டுக்கு சரியாக தண்ணி வரல. சரி, நம்ம ஏரியா இன்ஜினியர்கிட்ட பேசணும்னா நான் பேசி முடிஞ்சு நீங்களும் பேசுனீங்களே. இப்போ அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ண போகிறீங்க? வந்து லாக் டோர் வந்து ஒன்று கட்டி அது லாக் பண்ண போகிறாங்க. லாக் பண்ணிட்டு டைமிங்கு இப்போ தண்ணி ஃபுல்லாக வர நேரத்தில் லாக் பண்ணுறவங்க வெளியே. இனி இந்த தண்ணி இது எவ்வளோ நாளுக்குள்ள சரியாகும்? இன்னைக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சார் சொல்லிட்டார். என்ன நன்றி சொன்னோடனே வந்ததுக்கு. இவரானே நம்ம சொன்ன உடனே இந்த மெட்ரோ வாட்டர்லேருந்து வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட ப்ராசஸ் தான். ஏன்னா அங்கேருந்து வால்வை மாற்றணும். அதே போல் இங்கேருந்து ஏற்கனவே பழைய பைப் லைன் தான் போட்டுக்கிறாங்க. அது சரியான இருக்குது. இங்கே வந்து நிறைய அது இரும்பு பைப் போட்டனால அது துருப்பிடிச்சு சரியா பண்ண ஓட்ட விழுது. அங்கங்கே ஓட்ட வந்தாலும் இந்த மோட்டர் போட்டு தண்ணி மேலே ஏற்றுறது வேகமாக ஏறல, அது ஃபுல்லாக ரோட்டில் வீணாயிட்டு இருக்கு. இப்போ அது சரி பண்ணிட்டாங்கன்னா ஜிஐ பைப் மாற்றிட்டு வாட்டர் பைப் பிளாஸ்டிக்கில் மாற்றிட்டாங்கன்னா சரியாயிடும். நல்லா தண்ணி வேகமாக மேலே ஏறும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த குடிநீர் தட்டுப்பாடு வர்றதுக்குள்ளேயே இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வெய்ய காலத்தில் வந்து இரவுலாம் வந்து சிரமம். அவங்களும் வந்து ரொம்ப வேதனையோடு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். நம்ம உடனே அதிகாரிட்ட சொன்னோம், அவங்களும் வந்து உடனே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 நாள் நிரந்தர தீர்வுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீர் வீணாக சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான கருத்துக்களை நேரலையில் பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்.